ஏலே இந்த மூடு மட்டும் பெருசா இருக்கு, கிளையெல்லாம் சின்னதா இருக்கு, எதுக்குல? இது காரணம் வந்து பழைய மரம் வந்து பெரிய மரம். சரி. பெரிய மரமாக இருந்ததுல அது வந்து என்ன சொல்ல ஏணி போட்டு பறிக்க முடியல. ஹைட்னால இப்போ வந்து அதை பழைய மரத்தை வெட்டியாச்சு. வெட்டினால இப்போ ரெண்டா ஒட்டு கட்டணும். அஞ்சு ஒட்டுட்டு சொல்ல போனா அந்த பத்தில அந்த அங்க ஒண்ணுலாம் இருக்கலாம். அப்படி ஒட்டு கட்டினதுல இப்போ பாதி இதெல்லாம் போய் மீதி இதுதான் வளர்ந்துருக்கு. சரி. அதனாலதான் இந்த இலையெல்லாம் டிஃப்ரெண்டா தெரியும். அதிகமா. இந்த மரம் வச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? இது 3 வருஷம். காய்ப்புலாம் எப்படி விட காய்க்குது? காய்ப்பு இப்பதான் ஓரளவுக்கு இந்த அவ்வளவு இருக்கலாம் பாருங்க. இந்த பிஞ்சு இதுல பிஞ்சில பிடிச்சிருக்கு. இது எங்க வேணா சேல்ஸ் பண்றதுல எங்க வேணா? இது பூரா மார்க்கெட் ரேட்ல இருந்து தான் மாறி போகும். வெளிய இடத்துக்கு தான் பூரா போகும். இந்த சைடு அதிகமா போகும். சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் அதுல இருந்து பூரா அதுக்கங்க வெளிய இடத்தான் பூரா மார்க்கெட் ஐட்டம் தான். ரேட்லாம் எப்படின்னு தெரியுமா உனக்கு? அது தெரியாது. மார்க்கெட்ல உள்ள ரேட் தான் அது. எப்படி? சரி. இது வந்து ஒட்டு கட்டி வச்சிருக்கு, பாத்துடுங்க நண்பர்களே. மரத்தை பாத்துடுங்க, ரொம்ப பெருசா இருக்குது காரணம். அதான் இந்த பெரிய மரத்துல ஒட்டு கட்டலாம் அப்படிதானே? ஆமா கட்டலாம். அப்படின்னா நல்லா சத்து கிடைக்குமா அவனே? ஆமா, அதுக்கூடிய சத்து தான் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. பழைய அதுல உள்ளது இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். சரி பாய்.